இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். டஃப் பீரியட்லயும் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு அந்த டைம்ல வந்து கூட இருந்தாங்க? எனக்கு இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து நின்னது ஒரே ஒரு ஆள் அர்ஜுன். ஏன்னா அவர் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் எனக்கு பண்ணி கொடுத்தது என்னென்னா, ஸ்வாகத்தம் என்ற படம் நான் பண்ணேன். அப்போ மார்க்கெட் இல்லாத டைமில் படத்தில் கேரக்டர் பண்ணி பணம் எடுத்துக்காம நான் காலேஜுக்கு 3 வருஷம் போனேன். ஆனால் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தான் போனேன், 1 hour தான் போனேன். கத்தி வச்சுட்டு காப்பி அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேன். அப்படி பார்ப்போன்னு டமால் நடித்தான், டமால் விழுந்துட்டேன். சரி, சண்டே ஆச்சு, நானும் ஃபைட் பண்ணேன். பட் நிறைய பேர் சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்குள்ளே இவங்க எடுத்து அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ராக்ல போட்டாங்க. என்ன சார் ட்ராக்ல உங்களுக்கு போட்டாங்களே. சிவாஜி சார், நாகேஸ்வரராவ் சார், ராமாநாயுடு சார், அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் வெங்கடேஷ், பிரபு, நாகார்ஜுனா எல்லாரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம் வீட்டில், ஒரே வீட்டில் ஆல்மோஸ்ட். எனக்கும் வேணும், ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கோல் இருந்தது. அதுதான் சொன்னேன் 30 கோடின்னு. அதுதான் என் கோல். வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் பிடிக்கல. ஒரு விதமாக சொல்லணும்னா ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கேன். பணம் நம்ம ஏர்ன் பண்ணுறது அது வரலையும் தான் ஓகே. அதுக்கப்புறம் அது ஏர்ன் பண்ணிடும் நம்மள. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது சென்னையிலேருந்து ஹைதராபாத்தை நோக்கி இப்போ வந்திருக்கோம். யாரை சந்திக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை கண்டிப்பாக இவரை பற்றி சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் ஹிந்தி இந்த மாதிரி பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் பண்ணிக்கிட்டு பட்டையை கிளப்பிட்டு இருக்க ஆர்டிஸ்ட் தான் அவர். இவரை நம்ம நிறைய வில்லனாக பார்த்துருப்போம். பட் பிகினிங் ஸ்டேஜஸில் இவருடைய க்ரோயிங் ஸ்டேஜ் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சென்னையில் தான். ஸோ நிறைய தமிழ் நமக்காக பேசுறது காத்துட்டு இருக்க ஜெகபதி பாபு சார் கிட்ட தான் பேச போகிறோம். சாருடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். அப்படி நீங்களும் என் கூட வாங்க. ஸோ சாருடைய ஃபார்ம் ஹவுஸ் இது தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் வந்து இது இருக்குது. சார் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் வச்சு தான் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. கோழியெல்லாம் வளர்க்குறாரு அண்ட் மயிலெல்லாம் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். பட் இப்போ எங்களால் மயில் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே. சார் கிட்ட அப்படியே நடந்துக்கிட்டே கேஷுவலாக கேண்டிடாக ஒரு கான்வர்சேஷன் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சார் வந்துருவார். அங்கே வெல்கம் பண்ணிட்டு நம்மளோட இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாம். இந்தியா கிளிட்ஸ் பிரசன்ஸ் கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர், அதை தாண்டி வந்து ஒரு லவர் பாய் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு மாசான ஒரு வில்லனா நம்ம எல்லாரும் முன்னாடி வந்து நிற்கிற ஜெகபதி பாபு சார் தான் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், எல்லாருக்கும் நல்லா இருக்கேன். ஏன் டிஃப்ரெண்ட்னா சரி, ஏதாவது டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதுன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னா நான் உங்களை நிறைய வில்லனாக தான் பார்த்துருக்கோம் தமிழ் ஆடியன்ஸ் இல்லையா? பட் இன் ஜென்ரலாக நான் வந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது, ஒரு வில்லன் இமேஜுக்கும் உங்கள்ட்ட பேசுறதுக்கும் கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டான ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நிறைய வில்லன் கேரக்டர்ஸ் மூலமா எங்க எல்லாருக்கும் நீங்க தெரியுறீங்க. பட் பிகினிங்ல உங்களுடைய டேஸ் வந்து சென்னையில தான் ஆரம்பிச்சது இல்லையா? நீங்க ஒரு பக்கா சென்னை பையன் சொல்ல போனா. ஸோ ஒரு சென்னை ஐட்டா சொல்லுங்க சார், அந்த சிட்டி பத்தி வந்து அதை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சு நம்ம நிறைய பேசலாம் சார். கடலோரமா வாங்கிய காற்று, அங்கதான் அந்த காற்று எடுத்து தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகே. விஜயவாடாவில் பிறந்தேன். பட் 1 monthல சென்னை வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலு, காலேஜு. அஃப்கோர்ஸ் நான் படிக்கலை, வெரி பேட் இன் ஸ்டடீஸ். ஸ்கூலில் எல்லாம் டபுள் தான், எல்லாம் டபுள் ப்ரமோஷன் கிடையாது, டபுள் டைம் இருந்தேன் கிளாஸில். ஓகே. அப்புறம் காலேஜ் ஏஎம்ஜிஎன் காலேஜில் படித்தேன். நானும் பொறுக்கி தான் அப்போது. எல்லாம் கலாட்டா பண்ணி கொஞ்சம் சண்டை கத்தி ஃபைட்டு எல்லாம் பண்ணி அப்படி இப்படி ஏதோ காப்பி அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டேன். என் படம் கூட அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு ஏவிஎம் ஸ்டுடியோஸில் ஸ்டார்ட் ஆச்சு பெரிய அளவுக்கு. அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஃப்ளாப் ஆச்சு அந்த படம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃப்ளாப்பு. அப்புறம் மெல்லமாக ஒரு 12-13 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் ஒன்றா ஆவரேஜ் ஹிட்டு அந்த மாதிரி ஒரு 170 படம் முடிச்சிருக்கேன் இப்போ. ஆல்மோஸ்ட் மோர் தென் 170. பேசிக்கலி உங்கள்கிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயம் வந்து, இது ஆப்வியஸாக எல்லாரும் உங்கள்கிட்ட சொல்கிறது இதுதான் சார், உங்களுடைய பெரிய அசட்டே உங்களுடைய வாய்ஸ் தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் அமிதாப் சார் கூட இந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய பேஸ் வாய்ஸ் பற்றி. ஆமாம். ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் எப்படி சார் கிராக் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது வாய்ஸ் எப்பவும் இதுதான், நான் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணல. அதுக்கு அப்படி பிறந்தேன்.
ஃபஸ்ட் படம் நான் டப் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அசிங்கமாக இருக்குது, வாய்ஸ் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, இது நல்லா இல்லை, இது வாய்ஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ராம்கோபால் வர்மா காயமன்ற ஒரு படம் பண்ணார், தெலுங்கு, தமிழில் என்னன்னு தெரியாது எனக்கு. அந்த படத்தில் அவர் கட்டாயமாக நீ தான் வாய்ஸ் கொடுக்கணும், வாய்ஸ் நல்லா இருக்கணும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கேரண்டி கொடுத்து அந்த வாய்ஸ் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. சார் அந்த கான்வர்சேஷன் சொல்லுங்கள் சார், அமிதாப் சார் கூட நடந்த அந்த கான்வர்சேஷன். வெறும் வாய்ஸ் கிடையாது, பட் சைரா படத்தில் அவர் பிக் பியோட ஒரு சின்ன டிஸ்கஷன். நான் சொன்னேன், சார் நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், கம்பேரிசன் நான் பண்ணல, பட் உங்கள் ஜேர்னி என் ஜேர்னி ஒன்று தான், சிமிலராக இருக்கும். நான் என் ஃபேஸும் ரிஜெக்டடு, உங்கள் ஃபேஸும் ரிஜெக்டடு, உங்கள் வாய்ஸும் ரிஜெக்டடு, என் வாய்ஸும் ரிஜெக்டடு. அப்புறம் உங்களுக்கு ஃப்ளாப்ஸு, எனக்கு ஃப்ளாப்ஸு, அப்புறம் பரவாயில்ல ஹிட்ஸு மேனேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்ரப்ட்டு, நான் பேங்க்ரப்ட்டு, 2 பேரும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, பணம் எல்லாம் போயிடுச்சு, எல்லா சொத்தும் போயிடுச்சு, வீடு எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கேபிசியோட நீங்கள் வந்தீங்க, நான் லெஜெண்டோட வந்திருக்கேன். ஸோ வி ஆர் பேக் டு ஃபார்ம்னு. ஸோ அது அவர் சொன்னார், இப்படி தான் இருக்கணும் லைஃப், அண்ட் விச் இஸ் ட்ரூ, எல்லாம் பார்க்கணும் லைஃப்பில். சார் இன்னைக்கு இந்தியாவில் எங்கே போனாலும் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க. லைக் எட் வந்து நீங்கள் உங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய லைக்கிங் டுவார்ட்ஸ் லைஃப்பை பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நார்மலாகவும் தான் இருக்குது. நீங்கள் ஐ திங்க் பேசிக்கலி யூ ஆர் லவர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் பற்றி நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், ப்ளீஸ். நேச்சரில் பிறந்தோம் நம்ம, இப்போ நேச்சுரலாக பிறந்தோம். அது டெப்த்தாக போனால் நேச்சுரலாக நடக்கிறது ஒரு சம்பவத்தில் இருந்து நம்ம பிகமிங் இவ்வளோ ஒரு ஸ்பெர்மாடிஸ் ஒரு ஓவரி, அது என்னன்னு கூட தெரியாது, மைக்ரோஸ்கோப்பு கூட தெரியாது. அதுக்காக போய் பணம், பவரு, காஸ்ட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க. என் உத்தேசத்தில் லைஃப் இஸ் ஆக்சுவலி வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் லைஃப் இஸ். நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். எதுக்கு ஆசை, எல்லா ஆசை தான், எல்லாருக்கும் எல்லாம் வேணும். அங்கே போய் பார்த்தா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க, அது கிடைக்கலன்னா பிபி, சுகர் எல்லாம் வரும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி மாயராகம்னு சொல்லுவாங்க தெலுங்குல, மாயான்னா தெரியும், ஃபேண்டசி. we are creating the problem. So I don't believe in creating problems. I believe in satisfaction. இது போதும், இது நல்லா இருக்கும். சரி, ஜெகபத் பாபு எங்கோ அங்கே இல்லை, அட்லீஸ்ட் இங்கே இருக்காரு, இது கீழே நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு மேலே நான் இருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் அது பார்த்தாவது வாழலாம், சந்தோஷப்படலாம், நம்ம சந்தோஷப்படலாம். எல்லாருக்கும் கீழே யாரோ இருப்பாங்க, அதை பார்த்து நம்ம வாழ்ந்துருவோம். இது எல்லாம் ஆக்சுவலி இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் சென்னையில் ஸ்டார்ட் ஆச்சு, ஸ்கூல்லேயே ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவும் பீச் ஓரத்தில் உட்காந்து அங்கே பார்த்துட்டு ஒருத்தன் தான் உட்காந்து, சென்ட் பீச்சில் படித்தேன், பின்னால் தான் பீச்சு, அங்கே போயிட்டு எல்லாம் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வந்தது. இல்லை இவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல லைஃபு, ஏன் இப்படி இருக்காங்க என்று. அது மோசமாக போகுது டே பை டே. பணத்துக்காக பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். பணம் பணம் நம்ம ஏர்ன் பண்ணுறது அது வரலையும் தான் ஓகே, அதுக்கப்புறம் அது ஏர்ன் பண்ணிடும் நம்மளை. கரெக்ட் சார், இது உண்மை. பிகம் அ விக்டம் டு மணி. ஆக்சிஜன் எல்லாருக்கும் ஒன்று தான், உங்களுக்கும் ஒன்று, எனக்கும் ஒன்று, ஸ்லம்ஸில் இருக்கும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ நேச்சர் கொடுக்கறது ஒன்று தான். உயிர் கூட அப்படி தான் எடுத்துக்குவோம் எல்லாரையும். இவர் சோன்சோ, இவர் சோன்சோன்னு பார்க்காது உயிர். அங்கே விஐபி ட்ரீட்மெண்ட் கிடையாது, அப்படி போயிடுவோம். ஸோ அவ்வளோ சிம்பிளான லைஃப். எப்படி பிறப்போன்னு தெரியாது, எப்படி சாவ போகிறோன்னு தெரியாது, எப்போ சாவ போகிறோன்னு தெரியாது, எப்போ பிறக்க போகிறோன்னு தெரியாது. இதுக்கு இந்த நடுவில் இந்த இன்டர்வெலுக்கு நம்ம ஏன் இவ்வளோ ஆராட்டம் எதுக்கு என்றது ஏன் திங்கிங். ஸோ வெரி ஃப்ராங்க்லி எனக்கு இருக்கிற பணம் ஜாஸ்தி ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி தெலுங்கு சேனலில் சொல்லியிருக்கேன், என் கோலு 30 கோடி, அவ்வளோதான். 30 கோடி என் மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி, நிஜம் சொல்லணும்னா. 170 180 படம் ஆச்சு. இவ்வளோ படத்தில் 30 கோடி நத்திங். பட் எனக்கு அது போதும். ஜாஸ்தி வந்தால் போனஸ், நான் வேணான்னு சொல்ல, நான் ஃப்ரீயாக பண்ணுவேன், அந்த மாதிரி போயெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ ஜாஸ்தி வந்தால் ஓகே வரட்டும், பட் இது போதும். எதுக்குன்னா நான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன், 4 பேர் இருக்கோம் ஃபேமிலியில், பிஸ்னஸ் கிளாஸு இப்படி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ எல்லோரும் இருக்கிற இடத்துல நான் இருக்கலாம், அதே ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ணலாம், அது போதும். வேறு என்ன வேணும்? லக்கியாக என் குழந்தைங்க கூட, ஒய்ஃபு குழந்தைங்க கூட இது போதும். டிஸ்கஷன் வந்து சில்ட்ரனோட யூஎஸில் நான் ஏதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் லேண்டுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னன்னு கேட்டாங்க. இப்படி உங்கள் பேரில் லேண்ட் இருக்குது, என் பேரில் லேண்ட் எதுக்கு இருக்குது, நான் கொடுத்தேன், நீ ஏன் கொடுக்குற? இல்லை கொடுப்பாங்கன்னு. அதெல்லாம் முடியாது, உங்கள் பணம் நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒரு பைசா வேணாம், எங்களுக்கு $4,000 போதும். $4,000னா 4,000 × 7 அரௌண்ட் 3 lakhs per month போதும். அதுவும் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன், அதுவும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது போதும்னு நினச்சேன்.
தட் இஸ் ஹவ் ஐ மேட் மை லைஃப் சிம்பிள். சார் இப்போ இவ்வளோ ஃபிலாசபிக்கலாக பேசுறீங்கல்ல, இது பிலாசபி எல்லாரும் பொய் சொல்லி சொல்லி இது பிலாசபி ஆச்சு, நிஜம் சொன்ன பிலாசபி ஆச்சு. இல்லை சார், எனக்கு என்னன்னா உங்க திங்கிங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், லைக் வந்து சென்னை டேஸ்ல வந்து ரொம்ப நாட்டியான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற போது நீங்க இப்போ நிறைய வில்லனிசம் உங்களுக்கு நாங்கள் பார்க்குறோம் படங்கள்ல, பட் அப்பயே நிறைய சம்பவங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. லிட்டரலாக சொல்ல போனால் ஒரு சம்பவக்காரர் தான் நீங்க. சின்ன சின்னதாக நடந்த நாட்டு இன்சிடென்ட்ஸ் அண்ட் அதே மாதிரி அங்கே நடந்த ஸ்மால் ஃபைட் இன்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? இல்லை, ஆக்சுவலி நான் ரொம்ப சாஃப்ட்டு இன்ட்ரோவர்ட்டு. பட் அது என்னமோ தெரியாது, படத்தில் அப்பா கூட எல்லாம் ப்ரொடக்ஷனில் இருந்தார்ல, ஸோ எல்லோரும் நினச்சாங்க அப்படியும் ஒரு லீடரு, ரவுடி, ஓகே, பவர் இருக்குது பின்னால், இந்த மாதிரியெல்லாம் நினச்சிட்டு என்னை ரவுடி பண்ணிட்டாங்க. நான் ரவுடி ஆகலை, நான் நல்லா தான் இருந்தேன். எல்லோரும் சொல்லிட்டு இவன் கேங் லீடர் அது இதுன்னு சொன்னாங்க. சரி இது நல்லா இருக்குன்னு நினச்சி சும்மா ஒரு வாட்டி சும்மா நான் நடந்துட்டு போயின்னு இருந்தேன். பின்னால் வந்து டேய் இவன் 6 அடி இருக்கான்டா, ஒரு அடி அடிக்கலாமா சும்மா ஜாலியான்னு அடி பார்ப்போன்னு டமால்னு அடித்தான். டமால் விழுந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் ஓகே அடி வாங்குறதுக்கு கரெக்ட் கிடையாது, அடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ ரவுடியானேன். ஓகே, ஒருத்தர் உங்களை அட்டாக் பண்ண வரும்போது தான் நீங்களே அந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்க. அது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தீங்களா? ஆமாம், இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். ஸ்ட்ரைக்கில் எல்லாம் கலந்துக்கினேன், பட் அது ஹாலிடேக்காக. ஸோ அது ஒரு நாள் என்னாச்சு, இந்த வெளியில் ஒரு சோடா ஒரு நல்ல டீ கடை இருக்கும், அங்கே போய் டீ சாப்பிட்றேன். நான் யாரோ வந்து டேய் எனக்கு அந்த ஒரு என்னமோ வாங்கி தர சொன்னேன், சோடாவோ என்னமோ வாங்கி தரேன், அங்கே ஃப்ளைட் போகுதில்ல அது வாங்கி தெரியா எனக்கு கொண்டு கேட்டேன். அவனுக்கு பேசுறது அடி கொஞ்சம் சண்டை ஆச்சு. சரி சண்டே ஆச்சு, நானும் ஃபைட் பண்ணேன். பட் நிறைய பேர் சைக்கிள் செயின் கத்தி எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி ஆளுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, சேவ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இவங்க எடுத்து அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ட்ராக்ல போட்டாங்க. என்ன சார் ட்ராக்ல உங்களுக்கு போட்டாங்களே, உங்களுக்கு தெரியும்ல, அப்போ கூட ட்ரெயின் 3-4 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் வரும் வந்துகிட்டு இருக்கும். ஆமாம், அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டு வெளில அதுக்கப்புறம் ரவுடி ஆகிட்டேன். வேற வழி கிடையாது எனக்கு, வேற வழி இல்லாமல் பொருளை கையில் எடுத்துறீங்க. ஆமாம். டாக்கிங் அபவுட் யோர் செல்ஃப், அதாவது நீங்கள் வந்து ஆஸ் அ பர்சனாகவே ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல தான் வரீங்க. லைக் உங்கள் அப்பா பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்மென்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் அப் பண்ணுறீங்க, லைக் ஐ வாண்ட் டு பி இன் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது. அப்போ அவர் உங்களுக்கு என்ன சார் சொன்னார்? லைக் வந்து he was already established producer அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவருடைய சப்போர்ட் இருந்தது? இல்லை, அப்பா பெரிய ப்ரொடியூசர், அப்போ நிறைய படம் பண்ணியிருக்காரு. தமிழில் பண்ண படம் பட்டாக்கத்தி பைரவன், எங்கள் தங்கராஜா, 3 படம் பண்ணியிருக்காரு சிவாஜி சாரோட. ஸோ அப்பாவுக்கு ஆக்சுவலி நான் இண்டஸ்ட்ரியில் வந்தது ஆக்சிடெண்ட் தான். எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 100% இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் காலேஜ் படிக்கிறது எனக்கு பிடிக்காது. நான் காலேஜுக்கு 3 வருஷம் போனேன், ஆனால் கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தான் போனேன், 1 hour தான் போனேன். அப்புறம் காப்பி அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேன், கத்தி வச்சுட்டு காப்பி அடிச்சுட்டு பாஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படியே நான் ஏதோ வைசாக்கில் வேலை செஞ்சுருந்தேன். 2500 rupees என் சேலரி. அப்பா தான் கம்பெனி. பட் அப்பாவை கேட்டால் பணம் கொடுப்பாரு. சரி பணம் 2500 rupees எனக்கு 2 days கூட வராது. நான் செலவு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது 1 day 2 daysல ஆகிடும். அங்கே ஃபர்னிச்சர் ஷாப்பில் வேலை அப்பா தானே. சின்ன அப்போவே சின்ன ஸ்டூல் கூட 30,000 40,000 இருக்கும். நான் 2000க்கு விற்றுட்டு அந்த 2000 நான் எடுத்துக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்குவேன். இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் இப்போ நாகார்ஜுனா, நம்ம பிரபு, சிவாஜி சார், நாகேஸ்வரராவ் சார், ராமாநாயுடு சார், அப்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் வெங்கடேஷ், பிரபு, நாகார்ஜுனா எல்லாரும் சேர்ந்து தான் வளர்ந்தோம் ஒரே வீட்டில் ஆல்மோஸ்ட். அவங்க ஷூட்டிங்க்கு போய் பார்த்து இது நல்லா இருக்க பண்ணலாமா ஒரு யோசனை வந்தது. அதுலேருந்து பைத்தியம் பிடிச்சி பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி ஒரு மூட் வந்துச்சு. ஸோ அப்புறம் அப்பாவுக்கு யாரோ 1 yearக்கு அப்புறம் சொன்னாங்க இப்படி அவன் பண்ணுறேன்றான். அப்பா சொன்னார் அவன் மூஞ்சி அவன் நல்லா இருப்பான், ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொன்னார் அப்பா. சரி அப்புறம் அவருக்கு லக்கியாக ஏன் டைம் நல்லா இருந்தது. அப்போ ஹீரோ கிடைக்கல அவருக்கு, எல்லாரும் பிஸியாக இருந்தாங்க. சரி வாடான்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்தேன் படத்தில். சரி இப்போது இன்ட்ரோ ஆன டைம்ல இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் பாய் இமேஜோட தான் நீங்கள் வந்து உள்ளே வந்தீங்க இல்லையா? லைக் வந்து அப்போ நீங்கள் ரொமான்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கட் பண்ணால் வந்து ஆக்ஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் வந்து நீங்கள் ரேஞ்ச் ஆஃப் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு வில்லனாகவும் ஒரு ஸ்டைலிஷான வில்லனாகவும் தெரியும். எது சார் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த டைமில் ஒரு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணுற அந்த ஐடியாலஜி எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொமான்ஸ் பண்ணுறது எப்போ நல்லா இருக்கும், இப்போ கூட நல்லா இருக்கும்.
அதுக்கு என்ன ஓகே இப்போ எனக்கு கிடையாது ரொமான்ஸ்க்கு லவ்க்கு. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹீரோ கிடையாதுங்க. ம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அது ஒரு டேக் தான். ம். ஹீரோன்னா ஒரு டேக். ம். ஐ எம் அன் ஆக்டர். ஓகே ஸோ எனக்கு இந்த மாதிரி இமேஜ் இப்படி தான் பண்ணணும் இதுதான் பண்ணணுன்ற ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஆஹா இதுக்குன்னு லைஃப்பில் ரூல்ஸ் கிடையாதுன்னு என் ஃபீலிங். ஓகே ஸோ அது பிரேக் பண்ணணும் தான் எல்லா வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். ம் பட் இப்போ கூட நான் வில்லன் பண்ணலங்க, கேரக்டர்ஸ் பண்ணுறேன். ரைட் வில்லனா தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, பட் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணுறேன், நல்ல கேரக்டர்ஸ் கூட பண்ணியிருக்கேன். டெஃபினெட்லி ஆமாம். ஸோ ஐ டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஆக்சுவலாக தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்னா வந்து அது அஜித் சார் தான் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் ஆகிடுச்சு. ஆமாம். பட் சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆக்சுவலாக வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் சரி, அதுக்கப்புறம் சவுத் ஆடியன்ஸுக்கும் சரி கொண்டு வந்தது அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பிரேக் பண்ண ஒரு ரூலாக வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து அதை பார்க்குறேன். அப்படி இப்போ கூட உங்களோட ஐடென்டிட்டி வந்து சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு தான். ஆமாம் எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம். இப்படி பார்த்தா யாரும் தேர் நாட் ரெக்கக்னைசிங். ஃபர்ஸ்ட் எப்போ சார் அந்த அந்த ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுத்தீங்க? பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து ஹேர் கலரிங்கும் அண்ட் அதே மாதிரி விக்கும் ப்ரிஃபர் பண்ணுற டைமில் சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபோர் சைட்டாக யோசிச்சா அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்றுங்க, நான் சொல்கிறேன்ல, நான் நேச்சர் லவர் அண்ட் நேச்சுரலாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் க்ரீம் கூட போட மாட்டேன் ஃபேஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. ஓகே ஹேருக்கும் ஃபேஸுக்கும் ஐ யூஸ் ஆல் கைண்ட்ஸ் நோ ஆஃப் மேக்கப் அட் ஆல். மேக்கப் போடுவேன், லைட்டாக மேக்கப் போடுவேன். பட் எடுக்கிறது அதெல்லாம் ஐ ஃபீல் டூ லேசி. ரைட் அண்ட் ஐம் டாக்கிங் அபவுட் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்கின். அதெல்லாம் பண்ண மாட்டேன் நான். அப்படியே விட்டுருவேன். இதுக்கு நான் எப்படி இருந்தால் அது நேச்சர் கொடுத்தது அப்படியே இருக்கட்டும்ன்றது ஒரு கான்செப்ட். ரைட் ஸோ ஆக்சுவலி எப்படி நடந்தது, நான் பேங்க்ரப்ட் ஆன டைமில், படம் இல்லாத டைமில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் இது வளர்ந்துச்சு. ஓகே அது கிரே வளர்ந்துச்சு. அந்த டைமில் யாரோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்தாங்க. ஆஹா சார் ஹீரோவாக பார்க்கணும் உங்களை, வாங்க எடுக்கிறோம் ஃபோட்டோ ஸ்டில்ஸ். இப்படி எடுப்பான்னு. இப்படி முடியாது சார், இப்போ நல்லா இருக்காது, இது ஓல்டு, அது இதுதான் வேணும் எனக்குன்னு. ஸோ இது அப்போ ஃபோட்டோ செஷன் பண்ணது இன்டர்நெட்டில் வைரல் ஆயிடுச்சு அது. நான் கொடுத்துட்டேன். Right. கொடுத்த பிறகு அதை பார்த்து லெஜெண்ட் எனக்கு வந்தது. ஓகே அதுலேருந்து இது கண்டினியூ ஆச்சு. எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கு பார்பர்ஸ்க்கு ரொம்ப கோபமாக இருக்கு என் மேலே. யாரும் வரமாட்டேங்கிறாங்க டைக்கு, ஹேர் கட்டுக்கு, பியர்டுக்கு. இப்போ எல்லா படம், சவுத் படம் எல்லாம் முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். Okay. 22 ஃபிலிம்ஸ் லாஸ்ட் இயர் பண்ணிட்டேன். ஆமாம் பண்ணிவிட்டு அப்படியே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஃபினிஷிங்கில் இது யங் கெட்டப் பண்ணிட்டு ஆ. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இப்போ கேப் எடுத்துக்கிட்டேன். உங்களுடைய அந்த லோ பீரியட்லாம் இருந்தது இல்லை சார்? லைக் வந்து உங்கள் கரியரில் வந்து யூ ஹவ் சீன் இமென்ஸ், அது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி தான் உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட டஃப் பீரியட்லையும் உங்களோட டஃப் டைம்ஸ்லையும் மோர் தென் உங்களோட ஃபேமிலியை தாண்டி யாரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அந்த டைமில் வந்து கூட இருந்தாங்க? ஃபேமிலியை தாண்டி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. யா ஷோர். ஃபேமிலி ஐ பீன் வெரி லக்கி. அதுக்கு தான் நான் சாட்டிஸ்ஃபைட். இப்போ எல்லா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கும் லைஃப்பில். அது எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாரும் யாரை கேட்டாலும் டச் பண்ணால் ஒரு கதை இருக்கும் அவன் லைஃப்பில். இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கதை. ஸோ அதோட என் கதை ரொம்ப நல்ல கதை, ஒரிஜினல் கதை சொல்கிறேன், லைஃப் கதை. ஸோ இந்த படத்தில் இந்த டைமில் பேங்க்ரப்ட் ஆன டைமில் அவங்க சப்போர்ட் எப்பவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எதுக்குன்னா எங்கள் ஃபேமிலியில் லக்கியாக இந்த பணம் பைத்தியம் கிடையாது. அப்பா செத்தா இவ்வளோ வரும்ன்றது இன்னைக்கு கணக்கு. அந்த கணக்கு எங்களுக்கு கிடையாது. ஓகே ஸோ அந்த கணக்கு இல்லாத டைமில் எனக்கு அவ்வளோ கிடையாது. பட் எனக்கு இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து நின்னது ஒரே ஒரு ஆள், அர்ஜுன். நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன். ஆக்ஷன் கிங். நான் லேக் கிங்னு கூப்பிடுவேன் அவரை. ஏன் சார், அது என்ன மீனிங்? அவர் எல்லாம் லேக் தான். இப்போ வரம்பான்னு வரு, அவ்வளோதான். அவர் 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வருவார். லேகாக ஸ்லோவாக வருவார். ஏந்திரிக்கிறது ஸ்லோவாக ஏந்திரிக்குவார். 10:30 11 ஹோட்டலில் இருக்கும்போது 11க்கு 11:30க்கு எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்கேன்னு பிரேக்ஃபாஸ்ட் க்ளோஸ்னா அது எப்படி முடியும், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு. இந்த மாதிரி லேக். இல்லைன்னா சூப்பர் ஆக்ஷன் கிங் தான் அவர். அவர் ஹீ ஸ்டுட் பை மீ. இன்ஃபேக்ட் அவர் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் போதும். பணம் எனக்கு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். எனக்கு பிடிக்காதது கேட்கறதுன்னா பெக்கிங் தான். அது உனக்கு நீ சம்பாதிச்சுட்டு நீ நல்லா இருக்கணும். அவர் இது கொடுப்பாரு, இவங்க இது கொடுப்பாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. So Arjun was always there for me. He and his family. Amazing. Ella totally. So he's a family, total family to us. And அவர் ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் எனக்கு பண்ணி கொடுத்தது என்னென்னா, ஸ்வாகத்தம் என்ற படம் நான் பண்ணேன். அப்போ மார்க்கெட் இல்லாத டைமில் அவர் அமெரிக்கா வந்து என் கூட ஒரு 40 days இருந்து படத்தில் கேரக்டர் பண்ணி பணம் எடுத்துக்காமல் பண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஸோ அது போதும், அந்த ஜெஸ்டர் போதும். இதுக்குன்னா அப்போது பணம் நான் கொடுத்தா ஒரு 2-3 கோடி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவன் நல்லா இருந்தால் போதுன்றது அர்ஜுன் கான்செப்ட். ஸோ இப்போ எனக்கு இப்போ ரிட்டர்ன் கிஃப்ட் நான் கொடுக்கணும் அர்ஜுனுக்கு.
ஸோ அவர் எப்போ கேட்டாலும் எந்த கேரக்டர் கேட்டாலும் நான் பண்ணி தருவேன், பண்ணுறதுக்கு ரெடி. அஃப்கோர்ஸ் பணம் இல்லாமல். அது ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். அமேசிங் சார். சார் இது வந்து ஆக்சுவலாக சினிமாவில் தான் பேசிக்கலி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறது உண்டு. பட் ரியல் லைஃப்ல நிறைய நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லா சூப்பராக தெரியுது. எஸ், வெரி ட்ரூ. அது ரொம்ப கம்மி இருக்காங்க அவ்வளோ பணம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரெண்ட்ஷிப்காக யோசிக்கிறது. ஆமாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அர்ஜுன் ஒருத்தர் தான் ஸ்ட்ராங்காக இருந்தது, ஸ்ட்ராங் பில்லர் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிற. இப்போ கூட நிறைய டிசிஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம், லைக் வந்து இது வந்து கிளிக் ஆகும், இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் ஹீரோ பண்ணிட்டு இருந்த டைமில் உங்களோட டக்குனு சடனான ஒரு டவுன்ஃபால் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் பவுன்ஸ் பேக் பண்ணீங்க த்ரூ லெஜெண்ட் மூலியமாக வந்து யூ ஜஸ்ட் கேம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நீங்கள் எடுத்த டிசிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு இப்போ வந்து ரிக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? ஒன்றுங்க, ரிக்ரெட்ஸ்னா பணம் சேவ் பண்ணியிருந்தா இட் would have been a different scene. பட் அதுக்கும் லாஜிக் சொல்கிறேன் நான். எனக்கு இப்படி நடக்கிறது தான் கரெக்ட், அது எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன். மிஸ்டேக்ஸ்னா நான் நிறைய படம் பணத்துக்காக பண்ணுங்க, வேற வழி இல்லாமல். பணம் வேணும், எல்லாருக்கும் வேணும். நான் பணம் வேணான்னு நான் சொல்ல. ஸோ எனக்கும் வேணும், ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக ஒரு கோல் இருந்தது, அதுதான் சொன்னேன் 30 கோடின்னு. அதுதான் என் கோல். அதுக்காக நான் ஏதோ வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கும் பிடிக்கல. ஒரு விதமாக சொல்லணும்னா ப்ராஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கேன். பட் அது செஞ்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் இப்போ செய்ய மாட்டேன் அந்த மாதிரி. இப்போ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன். எதுக்குன்னா சிம்பிள் ரீசன் சொல்கிறேங்க. எனக்கு இப்போ பண்ணுற படம்லாம் என்ன ஆச்சுன்னா, மெயின்லி நிறைய படம், நாட் எவ்ரி ஃபிலிம், பட் நிறைய படம் ஹீரோ சென்ட்ரிக் ஆயிடுச்சு. ஹீரோ இவ்வளோ தான் தெரியுது ஸ்க்ரீனு, இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணணும், ஹீரோவுக்கு கேரக்டர் ஏற்றணும் என்று சொல்லிட்டு நெக்ஸ்ட் படம் அவர் டேட் கொடுக்கணும் நம்மளுக்குன்றது பணம் பண்ணுறாங்க. ஸோ அது தப்பு, என்னை பொறுத்து அது ரொம்ப தப்பு. எதுக்குன்னா அப்போ பண்ணுறது, நான் பண்ணப்போ கூட ஹீரோயினுக்கு நிறைய இருந்தாலும் நான் அங்கே கொடுத்துருவேன். கேரக்டர் இப்போ சைட் கேரக்டர் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, இது தூக்குங்க, இந்த கேரக்டர் தூக்குங்க. பிகாஸ் ஐ பிலீவ் இன் சினிமா, இன் திஸ் பிக்சர், லார்ஜர் பிக்சர், நாட் திஸ் பிக்சர். இது டிவியில் கூட பார்த்துக்கலாம், பட் டிவி இஸ் பிக் டுடே. ஸோ எனிவே அதுதான் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தா லைஃப் எல்லாருக்கும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது ஐ எம் ஸோ லக்கி. எனக்கு இருக்கிற லுக்ஸில், எனக்கு இருக்கிற டேலண்ட்டில் எனக்கு இவ்வளோ படம் வந்திருக்கு. அண்ட் ஐ மேட் பேக் மை மனி, விச் இஸ் அ மிரக்கிள். பேங்க்ரப்ட்லேருந்து இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம், இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு சினிமாவில் தான் நடக்கும் அந்த ஜாக்பாட். திஸ் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் வைக்காமல் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதோட நான் சம்பாதிச்சிட்டேன். ஸோ இதோட எதுக்கு ஹாப்பியாக இருக்கக்கூடாது? இதுதானே ஹாப்பினஸ், வேற என்ன இருக்கும்? திருப்தி இருந்தால் போதும் லைஃப்பில், திருப்தி வேணும். இதுதான் என் கான்செப்ட். சார், இப்போ உங்களுடைய கொலாபரேஷன் வித் ஆர்டிஸ்ட் பற்றி நம்ம வந்து நிறையா பேசலாம் இப்போ இந்த இடத்துல. இப்போ புகழணுமா? சார் புகழணுமா? ஜாஸ்தி ஹீரோ மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது ஹீரோ ஒரு சிரிப்போட விட்டுறான். அப்படி பண்ணும்போது நம்ம கேரக்டர் நிற்கலை. இப்போ ஒரு ஃப்ராங்காக சொல்லணும்னா அண்ணாத்தையில கூட I want people to direct me, not only the film. Justify ஆகணும். எனக்கு ஹீரோயிசம் எல்லாம் நான் கேட்கல. I don't know about the world part, but இந்தியாவில் இருந்துட்டு ஸ்டாலின் சார் இஸ் நம்பர் 1 CM. அண்ட் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டோம். இல்லை, நிறைய பேர் வில்லன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க இருக்காங்க, ஹீரோ பண்ணவங்க கெட்டவங்க கூட இருக்காங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான்னு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.